என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க. நாம் இந்த பதிவில் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கும்பராசியில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு, என்ன செய்தால் உங்களுக்கு வரும் விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும், என்ன செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை தான் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. மேலும் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்தடையுங்க. இந்த கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. வாழ்க்கையில் சாதகமாக பல கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதன் மூலம் எல்லாமே நல்லதாக நடக்குங்க. மேலும் நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை மட்டும் வணங்கி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யும் தொழில் எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே சிறந்த நல்ல முடிவை உங்களுக்கு தரணும்னா உங்களுக்கு ஒரே வழித்துணை முருகப்பெருமான் தாங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைச்சி நலமுடன் வாழ நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். வாங்க தொடர்ந்து நாம் கும்பராசியில் உள்ளவங்களுக்கு எப்படி நாட்கள் அமைஞ்சிருக்கு, என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு பார்க்கலாங்க. இவங்களுக்கு வந்துட்டு தொழில்காரகரான சனியும் சகோதர காரணக்காரன செவ்வாயோட அம்சத்தில் பிறந்து இவங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே சாதிக்கும் திறன் வந்துட்டு இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குங்க. பிறந்திருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா ரொம்பவும் நன்மை தரும் மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா இவங்களோட நட்சத்திர நாதன் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு 3ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால இவங்களோட அனைத்து முயற்சிகளுமே வெற்றியாகுங்க. இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நல்ல முடிவு தாங்க தரும். ஆனாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யணுங்க. இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்திருக்குங்க, ஒரு வேலை கூட சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. இதன் மூலம் நீங்கள் ரொம்பவும் மன வருத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வரைக்குமே ரொம்பவும் இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வருங்க. அதன் மூலம் பல நன்மைகளுமே உங்களுக்கு வருங்க. இவ்வளவு நாள் நீங்கள் துவண்டு போய் இருந்தவங்களாக இருந்தால் கூட இப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். ஏன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் சனி என்ன பண்ணுறாருன்னா ஜூன் 19 உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிடுறாரு. இப்படி வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் இருந்த அனைத்து நெருக்கடியுமே விளங்கிடுங்க. கூட்டு தொழில் லாபம் அடையும் வாய்ப்பை உங்களுக்கு தருங்க. இப்போ நாங்கள் சொன்னதில் இது வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தால் கூட இனிமேல் கண்டிப்பாக கஷ்டப்பட தேவையில்லைங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைஞ்சதுனால இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் தான் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இது வரைக்கும் தம்பதிங்க கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடுங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேர ஒரு நல்ல வாய்ப்பாகவே இதை பயன்படுத்தி சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் வந்துட்டு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேர்ந்துக்கலாங்க. அந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. குரு பகவானோட பார்வை ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள், இது வரைக்கும் ஏதாவது உடல்நிலை சீராக இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களா இருந்தால் உங்களுக்கு உடல்நிலையுமே மேம்பட்டு காணப்படுங்க. மருத்துவ செலவு என்பது குறையும் உங்களுக்கு. இதன் மூலம் நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை தேறி வருவதற்கான நல்ல காலகட்டம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை. ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒவ்வொரு நோயுமே சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட சரிங்க, அனைத்து நோய்களுமே விலகிடும், மருத்துவ செலவுகள் குறையும்னு சொன்னேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அதன் பிறகு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் நினச்சி பார்த்த இடம், நீங்கள் கேட்டுட்டு இருந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. அதன் பிறகு நல்ல சிறந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. மேலும் புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற ஆசை எல்லாமே மனசுல இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவில் சேருங்க. வண்டி வாகனம், நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே வருமானம் அதிகரித்து காணப்படுது இல்லையா. வருமானம் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் அது தாங்க இப்போ உங்களுக்கு வருமானம் வரப்போ
அப்போது இந்த சுப செலவுகள் எல்லாமே நீங்கள் இப்போ செய்யலாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 16, அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதிர்ஷ்டம் தரும் நாள் 17, 18. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கிற சுப காரியத்தை செஞ்சீங்களா கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வந்துட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சில வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து சேரும் இல்லையா, இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலான்னு பார்த்தா, நவகிரகத்தில் சனீஸ்வரன் பகவான் இருக்கார் இல்லையா, அவரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களது சங்கடங்கள் அனைத்துமே விலகிடுங்க. அடுத்து நாம் கும்ப ராசியில் உள்ள சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம், என்ன செஞ்சால் பாதகத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க. இதில் வந்துட்டு யோகக்காரகனான ராகுவும் கர்மக்காரகனானோட சனியோட ஆதிக்கத்தில் பிறந்து இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, அது ரொம்ப சாமூர்த்தியமாக செயல்பட்டு அதில் சாதனை புரியணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாகவே இருக்குங்க. இந்த குணம் வந்துட்டு இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. பிறந்திருக்கிற இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் செஞ்ச சனி வந்துட்டு 19ஆம் தேதியிலேருந்தே வக்கரம் அடைஞ்சிடுறாருங்க. அதனால் இது வரைக்கும் இருந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களது வியாபாரமாக இருந்தாலும் சரி, இதில் இருந்த நெருக்கடிங்கிறது உங்கள் கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருந்திருக்குங்க. ரொம்பவும் மன வருத்தத்தில் கவலையாக இருந்திருப்பீங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா, இது வரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடிக்குமே குறைஞ்சிடுதுங்க உங்களுக்கு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதன் பிறகு வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புமே இதோடையே முடியுதுங்க. உடல்நலம் தேறி அவங்க ஆரோக்கியமாயிடுவாங்க. உங்கள் செல்வாக்கு வந்துட்டு மறைக்க நினச்சவங்க எல்லாமே அவங்களோட செயல் பழிக்காமலே போயிடுன்னே சொல்லலாங்க. உங்களை பற்றி பொறாமப்பட்டுட்டு இருக்கவங்களாம் வந்துட்டு என்னடா இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி இப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது முறியடிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களை பார்த்து அவங்க ஷாக்கானாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்கள் தொழில் நல்லபடியாக அமையும். சிலருக்கு எல்லாமே புதிய வீடு கட்டணும், கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, இப்போ கண்டிப்பாக புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. தொழில் நல்லபடியாக நடக்கிறதுனால கடனை இப்போ நீங்கள் குறைச்சிக்கலாங்க. மேன்மேலும் கடன் படாமல் இருக்கிற கடனை குறைச்சிங்களா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 5ல் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் எதிர்பார்த்த பணவரவு உங்களை வந்து சேருங்க. பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டாகும். சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே வருங்க. கூட்டு தொழிலில் இனி லாபம் தாங்க உங்களுக்கு. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியாக இருந்தாலுமே அது வெற்றி தருங்க. அடுத்து நீங்கள் தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்களா, கும்பம் ராசியில் நீங்கள் சதயம் நட்சத்திரக்காரங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா பரிகாரமாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்களா, உங்களது வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே அமோகமான லாபம் பெற துர்க்கை அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் துர்க்கை அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டுங்க. இல்லை நான் ஏற்கனவே துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு தான் வரேன், என் தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் அதை வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாங்க. தனக்காரகனான குருவும் தொழில்காரகனானோட சனியோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு எப்படி இயல்பான குணம் இருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இவங்க ஒரு குறிக்கோளாகவே வச்சுட்டு இருப்பாங்க. பிறக்கிற இந்த மாதம் இவங்களுக்கு நெருக்கடி விலகி மகிழ்ச்சி உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி, 2ல் ராகு, 8ல் கேது, 4ல் குரு என கிரகங்களின் நெருக்கடி ஏற்படுத்திட்டு வந்த நிலையில் கூட 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியாக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்காருன்னே சொல்லலாங்க. மேலும் உங்களது செயல்கள் எல்லாமே லாபம் தருவும், மேலும் வருமானம் அதிகரிக்கும். இதுக்கு எல்லாமே வந்துட்டு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா எதிர்பார்த்த பணவரவை கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாவதற்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிடுங்க. உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. புதிய சொத்து வாகனம் வாங்க விருப்பம் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பணியாளர்கள் எல்லாமே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மாதம்னே சொல்லலாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே அதிகரிக்குங்க. அரசு வழியிலான முயற்சிகள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்காக எடுத்துகிட்டு இருந்தீங்களா, அந்த முயற்சி இப்போ உங்களுக்கு ஆதாயம் தருங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கூடிய விரைவில் வந்து சேருங்க.
மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 17ஆம் தேதி இருக்கிறதுனால அன்று மற்றும் கூடுதல் கவனம் தேவைங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26, 30ங்கிறதுனால அந்த 2 நாட்களில் நீங்கள் நினைக்கிற சுப நிகழ்ச்சிகளை செய்தால் கூடுதல் பலன் அடைய முடியுங்க. தொழிலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றவங்க பரிகாரமாக மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்களா உங்களது அனைத்து தடைகளுமே விலகி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற்ற முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.